ஜென்ரல் டவுட் எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா, சன்ஸ்கிரீன்ல வந்து இந்த SPF பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த SPF வந்து உண்மையாலே நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுதா? ஃபர்ஸ்ட் சன்ஸ்கிரீன் வந்து உண்மையாலே நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுதான்னு ஒரு டவுட் இருக்கு. இந்த SPF டிஃபரன்ஸ் வந்து எப்படி அது டிஃபரன்ஷியேட் பண்றது மேம்? ஸோ கண்டிப்பாக வந்து சன்ஸ்கிரீன் வந்து இஸ் எப்படி சொல்கிறது, நாட் ஜஸ்ட் ஒரு சன் ப்ரொடெக்ஷன் மட்டும் கிடையாது. இப்போ இருக்கிற சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் எப்படின்னா நம்மளுக்கு எல்லா சோர்சஸ் ஆஃப் லைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்குது. ஸோ SPFன்னு நம்ம சொல்லும்போது சன் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக இப்போது ஒருத்தங்களுக்கு வந்துட்டு எனக்கு இன்டோர் எக்ஸ்போஜர் தான் இருக்குது, நான் பெருசாக வெளியிலலாம் போக மாட்டேன், இல்லாட்டி அவங்க ஸ்கின்க்கு வந்துட்டு பெருசாக ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அவங்க எதுவும் எடுக்கலைன்னா அவங்க SPF 30 யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு எனக்கு வெளியில தான் நான் அதிகமாக இருப்பேன், இல்லாட்டி எனக்கு ரொம்ப அதிகமாக லைட்ஸ் வந்துட்டு இருக்குது, எக்ஸ்போஜர் இருக்குன்னா தென் தே கேன் ஆப்ட் ஃபார் SPF 50. அண்ட் இப்போல்லாம் வந்துட்டு தெர் ஆர் சன்ஸ்க்ரீன்ஸ் தட் கம் ஃப்ரம் SPF 60, 80 அதெல்லாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ வர சில ஃபார்முலேஷன்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லாங்கர் லாஸ்டிங்காகவே இருக்குது. ஸோ முந்திலாம் நம்ம ரொம்ப எம்ஃபசிஸ் பண்ணுவோம் லைக் கண்டிப்பாக 3 hours ஒன்ஸ் போடணுன்ட்டு. பட் இப்போல்லாம் வந்துட்டு சில சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம 5 hours கழிச்சு கூட ரீஅப்ளை பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் சிங்கிள் அப்ளிகேஷன் கூட போதும். ஸோ அதுதான் நான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறது. உங்களால் வந்து ஒரு நாளில் இத்தனை வாட்டி போட முடியாட்டியும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் போட்டாலுமே கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்க்கு வந்துட்டு அது பெனிஃபிஷியல் தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அது லைட் ப்ரொடெக்ஷன் மட்டும் கிடையாது, சன்ஸ்க்ரீன் இஸ் ஆல்சோ நோன் டு prevent aging, meaning it acts as an anti-aging as well. ஸோ அதனால நம்மளுக்கு அந்த டுவெல் பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் மோர் ஸோ இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் இன்டோரில் தான் இருக்கேன், நான் பெருசாக எங்கேயுமே போகிறதே இல்லை, நான் போடணுமானா நீங்கள் இன்டோரில் இருக்கீங்க, இன்டோரில் உட்காந்துட்டு உங்கள் சிஸ்டம் முன்னாடி உட்காருங்க, இல்லாட்டி டெலிவிஷன் முன்னாடி, இல்லைன்னா கிச்சனில் ஸ்டவ்வுக்கு முன்னாடி போய் நின்றாலுமே எல்லாமே இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஹீட் தான். ஸோ எவ்ரி திங் வில் கான்ட்ரிபியூட் டு ஸ்கின் டேமேஜ். அண்ட் முக்கியமாக நம்ம ஸ்கின்ல நம்ம ஏன் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக பிக்மெண்ட் ஆகக்கூடிய ஸ்கின். ஸோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்கின் கேன்சர்ஸ் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட் கிடையாது, பட் ஈஸியாக பிக்மெண்டேஷன் ஆகக்கூடிய ஸ்கின். ஸோ அந்த பிக்மெண்டேஷன்லேருந்து ஸ்கின் டோன் ஆமாம். ஸோ நம்ம பிக்மெண்டேஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கே நான் வந்து நம்மளுக்கு சன்ஸ்கிரீன் வந்துட்டு ரொம்ப முக்கியம். SPF வந்துட்டு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி PA ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அது யூஸ்வலாக வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனில் வந்துட்டு 3+ இல்லை 4+ இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆல்சோ குட்.